காலைக்கர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அரட்டை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் அனுராஜ். என்னுடன் இணைந்திருப்பவர் வழமை போல நமது காலைக்கர் பத்திரிகையின் ஆசிரியர் திரு பிரேமானந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. பரபரப்பான கடந்த ரெண்டு எபிசோட்லும் தொடர்ச்சியாக எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பான உண்மையிலேயே இன்னும் இந்த கட்சிகளை பற்றி நாங்கள் கதைக்க இல்லை. என்ன நடந்தா உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான மக்கள் பார்வை அல்லது எங்கட அரசியல் கட்சிகள் எப்படி தண்டினம் அது மட்டும் இல்லாம உள்ளூராட்சி சபையினுடைய உண்மையாவின் பொறுப்புகள் என்ன, அது செய்யக்கூடிய அந்த பிரதிநிதிகளுக்கான பொறுப்புகள் என்ன, அவர்களால் இந்த எல்லைகள் என்ன அவர்களுடைய என்று சொல்லி காய்ச்சிருக்கோம். இப்ப இந்த முறை நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அதை விட்டுட்டு இன்னும் டைம் இருக்குது, இன்னும் வேட்புமனு தாக்கலுக்கு நேரம் இருக்கு, அவர்களே ரெடியாகாமல் அரசியல் கட்சிகளே ரெடியாகாமல் கேட்க நாங்கள் ஓவரா ரெடியாகிறதுன்றதும் கொஞ்சம் சிக்கலா தேவையில்லாதபடியால மிக முக்கியமாக எங்களால மறக்கப்பட்ட ஒரு விடயம் இருந்தாலும் கண்டிப்பாக மக்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் அந்த விஷயங்கள் தொடர்பாக இப்ப இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஆக கூடுதலான தகவல்கள் உங்களிடம் தெரிந்திருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய தீவிரமாக இந்த ரிப்போர்ட் ஆரம்ப காலத்துல இந்த சம்பவத்தை ரிப்போர்ட் பண்ணது நான் சொல்லிடுறேன். என்னன்னு சொன்னா நேயர்கள் என்னதை பற்றி இவ்வளவு பில்டப் எல்லாம் அப்படி யோசிக்கக்கூடாது. எங்களுடைய இடம்பெயர்வின் பின்னரான யாழ்ப்பாண இடம்பெயர்வின் பின்னரான இராணுவ கட்டுப்பாட்டில் மக்கள் வந்ததுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான, அதாவது யாழ்ப்பாண மக்கள் எதிர்கொண்ட மிக மோசமான பேரவலம் என்று சொல்லி நாங்கள் செம்மணி படுகொலைகள், அது தொடர்ந்தான அந்த புதைகுழிகள் இருந்தால் அந்த படுகொலையே உரிய வகையில வெளிச்சத்துக்கு வந்தது. அது தொடர்பாக திரும்பவும் அதை ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இப்ப திரும்பவும் சில மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது அதே மண்ணில. அப்ப என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கணும் என்ற நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. அப்ப இதுல நான் நினைக்கிறேன் ஒரு சுருக்கமா இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினருக்கு அது எவ்வளவு தெரியுமோ தெரியாது. அதே மாதிரி கடந்த அதுல அந்த சம்பவம் நடக்கும்போது அது தொடர்பாக உணர்வுபூர்வமா இருந்தவர் கூட இப்ப மறந்து போயிருக்கிற நிலைமையில மறந்து போயிருக்கணும் என்று சொல்ல முடியாது. அவர்கள பலர் இல்லை இன்றைக்கு இருந்தவர்கள். இப்ப அந்த காலத்துல நான் கடைசியாக அதுல ஒருத்தரை சந்திச்சேன். நான் அது சந்திச்சே இப்ப ஒரு 6 வருஷங்களுக்கு மேலே ஆச்சு. அப்ப அவர் சொன்னது என்னென்றால், என்னட்ட சந்திச்சு பேசும்போது நாங்கள் ஒரு காலத்துல இதுக்காக நிறைய போராடி இருக்கிறோம், பல போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம், வழக்குகளுக்காக தெரிஞ்சிருக்கிறோம், எல்லாம் செய்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அதுல பலர் இல்ல, இறந்து போயிட்டார்கள், வயதாகி இறந்து போயிட்டார்கள். மற்றவர்கள் தங்களுடைய குடும்ப பாரங்கள் காரணமாக இதுல ஈடுபட முடியாம இருக்கிறோம். ஆனா எல்லாருமே எங்களை மறந்து போயிட்டோம். இந்த செம்மணியில புதைக்கப்பட்டவர்களை, கொல்லப்பட்டவர்களை பற்றிய யாரும் அரசியல்வாதிகளோ யாருமே இதன் கண்டுகொள்றதே இல்லை. எல்லாரும் இன்றைக்கு முள்ளிவாய்க்காலை பற்றியும் இறுதிப்போர்ல நடந்த கொலைகளை பற்றியும் காணாமல் போதல்கள் பற்றியும் பேசுகிறார்களே தவிர அன்றைக்கு நடந்த சம்பவங்களை பற்றி யாருமே கண்டுகொள்ள. எங்களாலையும் இப்போ உடனே பழைய மாதிரி அணிதிரண்டு ஒரு கவன ஈர்ப்பையோ அல்லது ஒரு போராட்டத்தையோ நடத்துறதுக்கான வலுவோ சக்தியோ இல்லை. அப்ப அதை நீங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் எங்களுக்கு அதுக்கு உதவணும் என்றது அவர்கிட்ட ரிக்வஸ்டா இருந்தது. அவரை நான் அந்த செம்மணி களத்துல கண்டிருக்கேன், பல தடவைகள் கண்டிருக்கேன். இதுல என்னன்னா, இன்றைக்கு காணாமல் போனோர் சங்கம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சங்கங்களுக்கு மிக முன்னோடிகளாக அந்த சங்கத்தை அமைச்சு அதுக்கு செயலாளராக நிர்வாக உறுப்பினர்களாக செயற்பட்ட ஒருத்தர் அவர். அவரா என்ன சந்திச்சு இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் முன் வச்சு. நான் நினைக்கிறேன் 96 பிற்பகுதி 97 ஆரம்ப கட்டங்கள்ல தான் மிக மோசமாக 1997
1995 அக்டோபர் 30 யாழ்ப்பாணத்தை விட்டு எல்லாரும் இடம்பெயர்ந்து வெளியில போறோம். போனதுக்கு பிறகு ஒரு 3 மாதங்கள்ல ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருகிறது. முழுமையாக இல்லை நினைக்கிறேன். யாழ்ப்பாணம் படாலியில இருந்து நேர யாழ்ப்பாணம் வரைக்குமான பகுதியை 4 நகரம் வரைக்கும் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. ஏன்னா அந்த நேரங்கள்ல கே ரோட்ல தட்டாதரி சந்தி உட்பட அதுக்கு அந்த பக்கம் விடுதலை புலிகள், இந்த பக்கம் ராணுவம் என்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆக்சுவலி நாங்கள் பாடசாலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு வர்றதுக்கு ஒரு பாதை எங்களுக்கு தட்டாரி சந்தியால உள்ளுக்கு வருவோம், கலட்டி சந்தியால வழியில போவோம். இப்ப அதுக்கு அங்காளி பக்கம் நாங்கள் ஒரு சுதந்திர யாழ்ப்பாணத்துல ஒரு கொஞ்ச காலம் 3 to 6 மாசங்கள் வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது. பிறகு அதை விட கொஞ்சம் கூட நினைக்கிறேன். பட் அப்படி இல்ல, அதுக்கு பிறகுதான் இது நிகழ்ந்தது. நான் முழுக்க 96 விடுதலை புலிகள் யாழ்ப்பாண மண்ணை விட்டு முழுமையாக அகற்றப்பட்டிருந்தோம். 96 நடுப்பகுதியோட அகற்றப்படினோம். அதுக்கு பிறகு யாழ் மண்ணுக்குள்ள விடுதலை புலிகள் என்ற உத்தியோகபூர்வமான படை அணிகளோ அல்லது செயற்பாட்டு அணிகளோ இருக்கல. என்னுடைய அது ஏன்னு சொல்றோம். அந்த நிகழ்வு நிகழ்றது ஏன்னா ராணுவம் முழுமையாக யாழ்ப்பாணத்தை தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டதற்கு பிறகு அதற்கான பதிலடியாகத்தான் முல்லைத்தீவு மாவட்டத்தில இருந்த ராணுவ முகாம புலிகள் தாக்கி அழிக்கலாம். இங்க இருந்து எல்லாரும் பின்வாங்கி 95 பின்வாங்கினவன். 96 ராணுவம் வந்து விடுதலை புலிகள் யாழ் மாவட்டத்துக்கு, ஏன்னா அந்த பக்கத்துல இருந்து அடிக்கடி இஞ்சால வந்து கிறந்த அடிப்படை தாக்குதல் என்று சொல்லப்படுற கெர்லா தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருந்த காலம். ஆரம்பங்கள்ல முல்லைத்தீவு முழுமையாக கைப்பற்றப்படுது. இல்ல, ஜூலை மாதம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட், அந்த ஜூலைல தான் அந்த தாக்குதல் 18ஆம் தேதி நம்புறேன். அந்த டேட் சரியா ஞாபகம் இல்லை. அந்த ஜூலை மாசத்துல அந்த தாக்குதல் நிகழுது, முல்லைத்தீவு தாக்குதல். ராணுவ முகாம் வந்து முற்றாக அழிக்கப்படுது முல்லைத்தீவு ராணுவம். அப்ப சந்திரிகாவினுடைய ஆட்சி காலம் யாழ்ப்பாணத்தை பிடிச்சாச்சுது. ஒரு கிட்டத்தட்ட கலாச்சார தலைநகர் சொல்லப்பட்டது. தமிழீழத்தினுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லப்பட்டது. தமிழீழத்தின் அப்ப பொறுத்த வரைக்கும் பிரதான நகரமாக, விடுதலை புலிகளினுடைய செயற்பாட்டு நகரமாக, அடையாளமாக, எல்லாமாக இருந்தது யாழ்ப்பாணம் தான். அப்ப அதை பிடிச்சாச்சுது என்றது விடுதலை புலிகளுக்கான பெரும் தோல்வியாக காட்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலத்துல அதுக்கு பதிலடியாக 96 முல்லைத்தீவு ராணுவ முகாம் தாக்கி முற்றாக அழிக்கப்படுது. அதுல பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ராணுவ முகாம் தனிச்சிருந்த ஒரு ராணுவ முகாம், ஆனா கரையோரமாக இருந்தது. அந்த முகாம் வந்து தாக்கி அழிக்கப்படும் போது அங்க நிறைய ராணுவத்தினர் இருந்தாங்க. மிகப்பெரிய எண்ணிக்கையில ஒரு சண்டையில ராணுவம் இழக்கப்பட்டது என்றது வந்து முதல் அங்கதான் நடக்குது. அதுக்கு முதல்ல ஆகவே என்று ஆகாய கடல் வழி சமரன் ஒன்று ஆணையரவுல நிகழ்த்தப்பட்டது. பூநகரி முகாம் தாக்குதலும் ஒரு பெரிய சண்டையா இருந்தது. ஆனா இதுகள்ல உயிரிழந்த ராணுவத்தினரை விட முல்லைத்தீவில கொல்லப்பட்ட ராணுவத்தினருடைய எண்ணிக்கை வந்து மிக அதிகம், பல நூற்றுக்கணக்கானது. கிட்டத்தட்ட 800 வரையான ராணுவத்தினர் போர்லேயே கொல்லப்பட்டதாகவும், பிறகு கைது செய்யப்பட்டு பலர் கொல்லப்பட்டதாகவும் அப்படியெல்லாம் கதைகள் உண்டு. உண்மை ஐசிஆர்சி சில போட்டிகளை தாங்கள் பொறுப்பேற்று கொண்டு போக முடியாத அளவுக்கு சிதைஞ்சிருக்கல். அது அடையாளம் காண, பொதுவாகவே அது ஐசிஆர்சி அப்படி எடுக்கிறது இல்லை. அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைவா இருந்ததுன்னா தாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் என்ற ஒரு, அதாவது பரிமாற்றத்துக்காக பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லிவிடும். அந்த மாதிரி பல உடலங்களை அவர்கள் பொறுப்பேற்க முடியாது என்று சொன்ன போது, அப்படி என்றால் உங்களுக்கு உடனடியாக நாங்கள் அடையாளம் காணக்கூடிய வகையில உடலங்கள் கொண்டு வந்து தருகிறோம் என்று ரத்தம் வழிய கொண்டு வந்து கொடுத்ததா, இதெல்லாம் கதை. உண்மையா வரலாறா ஐசிஆர்சியும் இந்த மாதிரி எங்கேயும் அத பதிவு செய்ததாகவும் இல்ல. இப்படி அது உண்மையா நிகழ்ந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு போர்க்குற்றம். ஏன்னா கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கைதிகளை சுட்டு கொண்டு வந்து கொடுத்த ரத்தம் வழிய கொண்டு வர்றேன்னா அப்படி பதிவு செய்யப்பட்டது. ஆனா
இது இந்த கதையை வரலாற்றுக்காக அல்ல, இவ்வளவு தூரம் அந்த கதைகள் பரவுற அளவுக்கு ஒரு அதை ஒட்டி பல்வேறு கிளை கதைகள் எல்லாமும் வதந்தியலாவும் இதான் பரவுற அளவுக்கு நூற்றுக்கணக்கான ராணுவத்தின் உடலங்கள் மக்கள் பார்வைக்காக வச்சு வைக்கப்பட்ட பொறுப்பேற்கப்படாதது வீதியோரமாவே கடைசியில போடப்பட்டு எரியூட்டப்பட்டது அதுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக ராணுவத்துக்கு இருந்தது. அந்த இழப்பு நிகழும் போது யாழ்ப்பாணம் ஜானக பெரேரா என்ற ராணுவ தளபதியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்தவர் தான் கட்டள தளபதியா இருக்க மேஜர் ஜெனரல், பின்னால மேஜர் ஜெனரலா இருந்தவர். அந்த நேரத்தில் அவர் இங்க பிரிகேடியரா இருந்திருக்கவர், பலாலியனுடைய கட்டளை தளபதியா. அவருடைய காலப்பகுதியில என்ன நிகழுதுன்னா, இந்த முல்லைத்தீவு முகாம் தாக்குதல் நிகழ்ந்து ஒரு மாத காலத்துக்குள்ள யாழ் நகரப்பகுதி உட்பட யாழ்ப்பாண குடாநாட்டுல பல இடங்கள்லயும் இளைஞர்கள் காணாம போக தொடங்குறார்கள். இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாருமே திடீர்னு காணாம போக தொடங்குறார்கள். அன்றைய காலங்கள் எப்படி இருந்ததுன்னா, இந்த விடுதலை புலிகளுடைய கெரில்லா தாக்குதல் அச்சம் காரணமாக இரவுல எப்பவுமே ஊரடங்கு இருக்கும். 7 மணியோட ஊரடங்கு அடுத்த நாள் விடிய 5 மணிக்கு 6 மணிக்கு தான் அது நீக்கப்படுறதான சூழல் இருந்தது. அந்த மாதிரி ஊரடங்கு இருந்த நேரத்துல இரவுல வீடுகளுக்குள்ள புகுந்து விசாரணைக்காக கைது செய்கிறோம் என்றும் நாளைக்கு காலையில அவரை கொண்டு விடுவோம் என்று சொல்லியும் பலர் அழைத்து செல்லப்பட்டவர்கள். பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தது என்றது தெரியல. அதை நாங்களுமே கைது என்று சொல்லலாம் நினைக்கிறேன். அழைத்து செல்லப்பட்டதுன்னு தான் சொல்லணும். ராணுவத்தை கை செய்யறா போலீஸ் வந்து கை செய்யணும், இல்லாட்டி ராணுவம் பிடிச்சா கொண்டே போலீஸ்ல ஒப்படைக்கணும். அந்த மாதிரி எதுவும் நியலே விசாரணைக்காக கூட்டி செல்லுறோம் என்ற மாதிரி சொல்லி இருக்கேன். சில நாளைக்கு காலையில விட்டுருவோம், விசாரணை கண்டு கூட சொல்லல, அவர் நாளைக்கு கூட்டி கொண்டு போயிட்டு நாளைக்கு காலையில விட்டுருவோம் என்று சொல்லி அழைத்து செல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்படி நிகழ்ந்தது. அது ஒரு பெரிய பரபரப்பா திடீரென்று ஒவ்வொரு நாளும் 6வது சிலர் காணாம போயிடலாம், 2 சில நாட்கள்ல பலர் காணாம போனா எல்லாம் நடந்திருக்கு. ஆனா அது துவக்க முடியல, எனக்கு தெரியாது. ஒரு இடத்துல ஒருத்தர் காணாம போயிட்டார் என்றது எனக்கு தெரிந்து எங்களுடைய பாடசாலை சீனியர் கிரிக்கெட் பிளேயரா இருந்த கண்ணன் என்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இன்ஜினியர். அவருடைய தமையன் கடைக்கு அது வரைக்கும் யாழ் நகரப்பகுதியில் அவர்கள் அப்ப அந்த நேரம் ஒளிப்பதிவு கூடம் வச்சிருந்த ஃபேமஸ் ரேடியோஸ் பதி, அந்த கடைக்கு வந்து போகிற ஒருவர், வழக்கமாக வந்து போகிற ஒருவர் திடீரென்று கடைக்கு போயிட்டு மாலையில வீடு வர வேண்டியவர் வரையில. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. இந்த மாதிரி பலர் காணாம போயிருக்கு. ஆனா கடைசியாக எங்க அவரை தேடிக்கொண்டு போயிருக்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சென்ட்ரி பாயிண்ட்ல கண்டிருப்பினோம். அதுதான் அவரை கண்டதுக்கான கடைசி சாட்சியமாக அப்படி என்று அப்படி காணா போறார்கள். மேக்சிமம் வந்து அவருடைய பெற்றோர்களுடைய உறவினர்களால மனித உரிமை ஆணைக்குழு முறைப்பாடு செய்யலாம். அவ்வளவு ஒரு சில போய் சொன்னால் அவ ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது இல்ல, மனித உரிமை ஆணைக்குழுல முறைப்பாடு செய்யணும். மனித உரிமை ஆணைக்குழுவில் செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 600 முறைப்பாடுகள் தங்கள்கிட்ட செய்யப்பட்டதாக மனித உரிமை ஆணைக்குழு அந்த நேரத்துல சொல்லப்பட்டது. ஆனா அதுல இரட்டை பதிவுகளும் இருக்கலாம் அப்படின்னு, ஏன்னா அது அந்த எண்ணிக்கையை குறைத்து காட்டுறதுக்காக செய்யப்படும். ஆனா இதுல இருக்கிற பிரச்சனைனா சில இடங்கள்ல குடும்பமாவே கொண்டு போயிருக்கீங்க. இப்ப கணவன் மனைவி இருக்கிற இடங்கள்ல கணவன் மனைவியாகவே அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அப்ப அவர்களுக்காக யார் முறையீடு செய்திருப்பார்கள் என்றது தெரியல. இந்த இரட்டை முறைப்பாடுகள் இருக்குது என்று சொல்ற அதே நேரத்துல முறைப்பாடுகளே இல்லாமலும் காணாமல் போதல்கள் நிகழ்ந்திருக்கலாம். அப்ப இது எத்தனை எண்ணிக்கை என்றது தெரியல. என்றாலும் அளவாக ஒரு 600 800 பேர் வரையிலானவர்கள் காணாமல் போயிருக்கலாம் அந்த காலப்பகுதியில என்றதுதான் ஒரு பதிவு இருந்தது. இது நிகழ்ந்து அந்த நேரம் அவ்வளவு அச்சம், வெளித்தொடர்பு இல்லை. ஏனென்றால் அங்கால கிளிநொச்சியில அனைரவுக்கு அந்த பக்கம் விடுதலை புலிகள், இங்கால ராணுவம், யாழ்ப்பாணம் என்றதே ஒரு திறந்த வழி சிறைச்சாலை, ராணுவத்தின் முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து ஒரு திறந்த வழி சிறைச்சாலை என்ற நிலைமையில தான் இருந்தது. வெளியில கொழும்புக்கு போறோம்னா விமானத்துல போகணும், அது ராணுவத்திட்ட அதுக்கு இது அந்த கால பகுதிகள்லாம் இபிடிபி ஃபேமஸ் ஆயினதும் இதன்றதும் எல்லாம். இன்றைக்கு இபிடிபி இருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற மணியம் கட்டிடத்துலதான் அந்த நேரம் பாஸ் ஆபீஸ் இருந்தது. முதல்ல
அங்க போய் பாஸ் எடுக்கிறதுக்கு இங்க தூங்கி வழிய வேண்டிய நிலைமைகள் இருந்தது. பாஸ் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில 4 மணிக்கு போய் படுத்து கிடந்து லைன்ல இருந்து ராணுவத்திட்ட போய் கெஞ்சி குத்தாடி இல்ல பல நாட்கள் படுத்து கிடந்துதான் பாஸ் எடுக்கணும்ன்ற நிலைமைகள் எல்லாம் இருந்தது. அதுவுமே முதல் ஏரியா கேம்ப்ல போய் ஒரு கட்டமா நான் இன்னும் அந்த துண்டு வச்சிருக்கேன். பாஸ் கொடுக்கறதுக்காக அவர்கள் தந்த அந்த அக்னாலேஜ்மெண்ட் ரிசீப்ட்ஸ் இருக்கு, அது வந்து இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். ஒரு காலத்துல அது ஆவணம், அதனால நான் இன்னும் வச்சுக்கேன். ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கிறேன் அப்படி காசு வாங்கி. ஆனா அந்த இது இன்னும் வச்சிருக்கு. அப்படி ஒரு திறந்த ஒரு சிறைச்சாலையா இருந்த காலத்துல செய்திகள் வெளியில போறதுக்கோ அல்லது இதை பற்றிய மேலதிகமான ஒரு கவனத்தை ஈர்க்கிறதோ வந்து சாத்தியப்படையில. ஆனா இங்க தொடர்ந்து அது நிகழ்ந்து கொண்டிருந்தது. நாங்களெல்லாம் நினைக்கிறேன், நீங்கள் கூட பாடசாலை இந்த இறுதி காலங்கள் நாங்கள் உயர்தரம் அப்பதான் படிக்க தொடங்கி இல்ல. அந்த காலப்போது உண்மையில என்னன்னா, நான் இங்க இல்ல, யாழ்ப்பாணத்துல இல்ல. அந்த நேரம் வன்னியில இருந்தேன். இடம்பெயர்ந்து போனதன் ஊடாக வன்னிக்கு போய் கிளிநொச்சியில இருந்த காலம் அது. காணாமல் போதல்கள் நிகழும் போது நாங்கள் அங்க இருந்து இந்த கடல் வழியாக திரும்பி வர்றதுக்கு, ஏன்னா என்னுடைய சகோதரர்கள் 2 பேர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு வர வேண்டியவர்களா இருந்தார்கள், தேர்வு செய்யப்பட்டிருந்ததுனால என்னுடைய கல்வியை நான் தொடர வேண்டிய ஒரு நிலைமை இருந்த போது நாங்கள் இந்த அந்த அந்த டைம்ல இந்த லகூன் தானே கடலேரி, யாழ்ப்பாண கடலேரி பூனேரி பகுதியில இருந்து படகுல ஏறி கடந்து இந்த பக்கம் வந்தா அந்த முகாமுக்குள்ள அவர்கள் தங்களுடைய முகாமுக்குள்ள கொஞ்ச நாள் வச்சிருந்து முடிச்சுட்டு வெளியில ஒரு பழக்கம் அந்த நேரம் இருந்து அப்படி நிறைய பேர் அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி வாரத்துக்கு நாங்கள் முழு ஏற்பாட்டோட இருந்த ஒரு தருணம். ஆனா அது கடைசியா எல்லாம் போட்டெல்லாம் ஒழுங்குபடுத்தி எல்லாம் இருக்கும்போது இந்த ஏதோ ஒரு நெருக்கடினால நாங்க கடற்கரை வரைக்கும் வந்து திரும்பி போயிட்டோம். திரும்பி போய் ஒரு வாரத்தினால திரும்ப வர்றது என்ற ஒழுங்குகள் செய்ய இருந்த நேரத்துல தான் கதை வருது, இல்ல யாழ்ப்பாணத்துல ஆட்கள் காணாம போறோம், அதோட அப்படியே நிறுத்திட்டோம். வரையில ஒருவேளை வந்திருந்தா நாங்களும் அப்படி வந்தவர்கள்ல பலரும் காணாமல் போயிருக்கீங்க அந்த கால கட்டத்துல. ஏன்னா அங்க இருந்து வர்றவர்கள் யாருன்றது தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வயது உள்ள இளைஞர்கள் யுவதிகள் வரும்போது அவர்கள இருந்து இவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமோ இதுவோ இருந்தா உடனடியாக அவர்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் நடந்த. ஒருவேளை அப்படி வந்திருந்தா சில நேரம் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருந்திருக்க மாட்டேன். ஆனா அது நிகழ்ந்ததுக்கு பிறகு நான் 98 தான் திரும்ப வன்னியில இருந்து இங்க வர்றேன். பல்கலைக்கழகம் எல்லாம் திறந்து விசி பதவி ஏற்று அதெல்லாம் நிகழ்ந்ததுக்கு பிறகு பல்கலைக்கழகத்தினுடைய இங்க வர வேண்டிய சூழல் காரணமாக நாங்கள் அது பிறகு வவுனியாவுக்கு போய் பெரிய உளம் முகாமில தங்கி இருந்து அங்கே இருந்து திருவோணமலைக்கு போய் திருவோணமலையில இருந்து கப்பல் ஏறி யாழ்ப்பாணம் வந்து அந்த மாதிரிதான் வந்து சேர்ந்தன. அப்படி யாழ்ப்பாணம் ஒரு இறுக்கமான திறந்த வழி சிறைச்சாலையா இருந்ததுனால இந்த காணாமல் போதல்கள் அப்போ ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கல. வெளி உலகத்துக்கு போக இல்ல, உள்ளுக்கு ஒரு பராமரிப்பு. நாங்களுமே குரல் கொடுக்க முடியாது. ஒரு போராட்டம் நடத்தவோ அல்லது அந்த மாதிரி ஒண்ணும் செய்யல. செய்தா அடுத்த நாள் போராட்டம் நடத்துறதுக்கு முனைப்பாண்டவர் காணாம போற நிலைமை தான் இருந்தது. அதனால அப்படி எதுவும் நிகழாம இருந்த ஒரு காலம். ஆக ஊடகங்கள் மட்டும்தான் அப்பப்ப செய்தி வெளியிடும். இன்றைக்கு 2 பேரை காணையில இருந்து மனித உரிமை ஆணைக்குழுவில அந்த முறைப்பாடு ஒரு அறிக்கையிடல் மட்டும் இருக்கும். இத்தனை பேர் காணாம போச்சுன்னா வந்து ஒரு அது எப்ப இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வர வழிகிட்டுதுன்னா கிருஷாந்தியினுடைய படுகொலையோட தான் இது மிகப்பெரிய விவகாரமா, சர்வதேசத்தினுடைய கவனத்தை பெற்ற விவகாரமா, நாங்க இன்றைக்கு சொல்கிற செம்மணி புதைகுழி என்பதான அடையாளத்தோட இது ஒரு பூதாகாரமான விஷயமாக இலங்கை இராணுவத்தினுடைய மிக கொடூரமான முகத்தை சர்வதேச சமூகத்துக்கு முதல்ல அம்பலப்படுத்துகிற விஷயமா ஒட்டுமொத்த சிங்கள இனத்தையுமே 87 கலவரங்கள், 87 83 கலவரங்களின் போது உலகம் பார்த்திருக்குது. அதாவது சுயாதீனமாக இருந்தவர்களே படம் பிடிச்சு இதாண்டு எல்லாம் ரிப்போர்ட் பண்ணி வைக்கணும். ஆனா அதுக்கு பிறகு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட இராணுவமாக இலங்கை இராணுவம் அரச படைகள் நிகழ்த்திய மிக கொடூரமான ஒரு சம்பவமாக அல்லது தமிழர் இனப்படுகொலையினுடைய ஒரு வெளிப்பாடாக இது
நிகழ்ந்திருந்தது. சரிதான். அது அது உலகத்துக்கு வெளியில வந்த சம்பவம் என்றது இந்த செம்மணி புதைகுழிகளால். 1996 முல்லைத்தீவு ராணுவ முகாம் அடிக்கப்படுது விடுதலை புலிகளால. அதை தொடர்ந்து யாழ்ப்பாணத்துல இளைஞர்கள் யோதிகள் காணாம போயினம், இளம் பெண்களும் ஆண்களும் காணாம போயினம். இரவிலையும் பகல்லையுமாக இந்த காணாமல் போதல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. அந்த தருணத்துல செப்டம்பர் மாசத்துல யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் பாடசாலையில படிச்சு கொண்டிருந்த கிருஷாந்தி என்ற உயர்தரத்துல கற்றுக்கொண்டிருந்த ஒரு மாணவியும் காணாம போறாங்க. திடீரென்று காணாம போனார். அப்ப அவரை காணாம போனது, பாடசாலைக்கு போனவர் பாடசாலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வீட்டை சேரல. ஆனா அவர் திரும்பி வந்த அவரை நாகுலியில இருக்கிற ராணுவ சோதனை சாவடியில மறைத்து வைத்து ராணுவத்தினர் விசாரணை செய்ததாக அதை கடந்து வந்த சிலர் பார்த்து இவர்கள் பிறகு தாய் சகோதரன் எல்லாரும் தேடும் போது அந்த தகவலை சொல்லிருக்கீங்க. இப்ப இவர்கள் அங்க போய் தேடினோம். சரிதானே. அது அந்த மாணவி காணாமல் போன அன்று இரவு தாயும் சகோதரனுமாக போய் அந்த ராணுவ முகாமில் கேட்டிருக்கணும். கேட்கும்போது அப்படி யாரும் இங்க இல்ல, அப்படி யாரும் வரவும் இல்லை, நாங்கள் யாரையும் மறைச்சு வைக்கல. அதுக்கு பிறகு அவர்கள் திருப்பி போய் அந்த சொன்னவர்கள் வந்தவர்கள் கேட்டு யார் பார்த்ததுன்றதுன்னு கேட்டறியணும் தானே. அப்படி போய் அவர்கள்ட்ட திருப்பி அதுல சேர்ந்து அவர்களோட சேர்ந்து வந்தாண்டுமே அந்த மாணவி தன்னுடைய சக மாணவி ஒரு விபத்துல மரணம் ராணுவ வாகனத்தில் அடிபட்ட நிலைகள் அந்த ஃபியூனரலுக்கு போயிட்டு, அதாவது பாடசாலையாலேயே ஃபியூனரலுக்கு போயிட்டு திரும்பி நாங்கள பாடசாலை போய் வந்தோம் ஞாபகம் இருக்கிறதுகள். திரும்பி வந்து கொண்டு கேட்கலதான் இவரை மட்டும் மதிக்கணும், இவரோட வந்த மெட்டாக்கள் போயினம். அதெல்லாம் உறுதிப்படுத்தப்படுது. அதாவது வளமையாக அதுல எல்லாரும் செக் பண்ணி அந்த நாவக்குழி செக் பண்ணில தென்மராட்சிக்கு போறாக்கள் வாராக்கள் எல்லாருமே செக் பண்ணி, அது பஸ்ஸா இருந்தா என்ன சைக்கிளோ நடந்து போற எல்லாருமே செக் பண்ணி தான் அனுப்பப்படுறது. அப்படி இதுல இவவோ விடாம மறைச்சு வச்சுட்டு மிச்சாக்கள் அதாவது அவர்களோட வந்தாக்கள் போயிருக்கணும் நினைக்கிறேன். அதெல்லாம் உறுதிப்படுத்தப்படுது. இங்கே மறைச்சு வச்சிருந்தவ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்த நேரத்துல ரிப்போர்ட் பண்ணினதுகளினுடைய அடிப்படையில எனக்கு ஞாபகம் இருக்கிறதன்படி இவர் தனியா வந்திருக்கணும். அந்த அவர் மாணவியினுடைய போயிட்டு சில தாமதமா அந்த தாமதத்தினால அவர் வரும்போது தனியா தான் வந்திருக்காரு. அப்படி வந்த இடத்துலதான் காணாமல் போறாரு. அவரை அந்த சாட்சிகள் ஒருவேளை கூட யாரும் தெரியல. அப்படி சொல்லப்பட்டு எதுவும் ரிப்போர்ட் நான் வாசிச்சதா ஞாபகம் இல்ல. ஆனா இவரை மறிச்சு வச்சிருந்த போது அந்த அதை தாண்டி வந்த வேற சிலர் பாத்திருக்கணும், ஊரை சேர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் பாத்திருக்கணும். அப்ப அவர்கள் திருப்பி போய் அவர்கள்ட்ட விசாரிக்கும் போது அவர்கள் இல்ல நாங்க கண்டனாங்கள் உங்களோட மகளை அங்க நிறுத்தி வச்சிருந்தவ என்றதை நாங்க கண்டனா சைக்கிளோட மகள் நின்ற. இப்ப அடுத்த நாள் காலையில துணைக்கு பக்கத்து வீட்டு நபரையும் கூட்டி கொண்டு போய் அந்த முகாம்ல விசாரிக்கிறதுக்கு போயிருக்கணும். தாய் சகோதரன் பக்கத்து வீட்டுக்காரர் 3 பேரும். அப்படி விசாரிக்க போன 3 பேரும் அன்றுல இருந்து இல்ல. ஆனா அவர்களுடைய உறவினர்கள் கொழும்புல இருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு சில அரசியல் உயர்மட்ட தொடர்புகள், தமிழ் அரசியல் கட்சிகளுடைய ஒரு உயர்மட்ட தொடர்புகள் இருந்ததுன்னும் கதைகள் உண்டு. ஆனா இந்த விவகாரத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தகப்பனாரான குமார் பொன்னம்பலம் ஒரு காத்திரமான அழுத்தத்தை கொழும்புல சந்திரிகாவுக்கு, அப்ப ஜனாதிபதியாக சந்திரிகா இருக்கிறா, அவருக்கு கொடுத்ததன் அடிப்படையில இந்த மாதிரி நம்பகரமான தகவல்கள் இருக்குது. உங்களுடைய ராணுவம் தான் அந்த பிள்ளைய கடைசியில மறைத்து வைத்து விசாரிக்கிறேன்னு மறைத்து வச்சிருக்கணும். அவர்களை காணையில அவர்களை தேடி சென்ற அவருடைய தாய் சகோதரனையும் காணையில என்ற ஒரு முறைப்பாட்டை சொல்லப்படுது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில சந்திரிகா உடனடியாக இதை பற்றி விசாரிக்க சொல்லி ஒரு இறுக்கமான உத்தரவு போடணும். அந்த உத்தரவின் அடிப்படையில பிறகு அந்த காலப்பகுதியில யானக பெரேரா மாற்றப்படுறாரு. என்ன காணாமல் போதல்கள் பற்றிய குற்றச்சாட்டுகள் எழும்புது. மனித உரிமை குழுக்கள் எல்லாமும் பிரஷரை கொடுக்கிற போது அவர் இடம் மாற்றப்படுறார். வேறொரு தளபதி இங்க வர்றார். பிறகு அது அந்த விசாரணைகள் நடக்குது. அந்த விசாரணையில அந்த கிருஷாந்தியினுடைய தம்பியார் செலுத்தி சென்றதாக சொல்லப்படுற ஒரு சைக்கிள் அந்த அரியாலையில இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் கடையில விற்பனைக்கு இருந்த நிலைமையில காண்பிக்கப்படும். அப்போ விசாரணை அதிகாரிகள் கடைசியில அந்த
சைக்கிள் அடையாளம் கண்டு அங்க போய் அவர்கிட்ட கேட்கும்போது இது ராணுவம் தான் கொண்டு வந்து தந்தது என்றது அவர்கள் சொல்லும் போது, அப்ப அதுல இருந்து அந்த சைக்கிளை யார் கொண்டு வந்து கொடுத்தவர்கள் என்றதுல தொடங்கி விசாரிச்சு அவர்கள் அத பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு விசாரணை நடந்து தண்டதுக்கு பிறகு கிருஷாந்தி அந்த சோதனை சாவடியில மறைக்கப்பட்டு அவர் அங்க கொல்லப்பட்டார் என்றது, நாவற்குழி முகாமில் வச்சு கொல்லப்பட்டார் என்றது, கொல்லப்படுறதுக்கு முன்னராக அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார் என்றதும் நிரூபிக்கப்படுது. அது மாதிரி அவரை தேடி சென்ற தாய், சகோதரன் மற்றும் பக்கத்து வீட்டு நபர் எல்லாருமே கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றது கண்டுபிடிக்கப்படுது. இப்ப நீதிமன்ற விசாரணைகள்ல இவர்கள் அனைவருடைய சடலங்களும் செம்மணியில இருந்து மீட்கப்படுது. இந்த வழக்கு உடனடியாக இங்க இருந்து நீதிவான் மன்ற விசாரணைகள் எல்லாம் முடிச்சு அவசர அவசரமா கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்திலையும் விசாரணைகள் துரிதமாக நடக்கும். ஏன்னா இதன் மீது ஜனாதிபதியினுடைய கவனம் இருந்ததுனால ஒரு 2 வருஷ காலத்துக்குள்ள அதனுடைய தீர்ப்பு வருது. 1998 அந்த சம்பவத்துல தொடர்பு பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற கீழ்நிலை சிப்பாய்கள், அதாவது கோப்ரல் மற்றும் சிப்பாய்களா இருக்கக்கூடிய, அதாவது ஒன்று சிப்பாய் அதுக்கு அடுத்த அதிகாரிகள் நிலையத்துல வராது, அவர்களும் சிப்பாய், அவர்கள் மீது அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது. நீதிமன்றம் மரண தண்டனை கொடுக்குறது. ஆனா அதற்கு மேல்நிலையில இருந்த அதிகாரிகள், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அப்ப அதுல ராஜபக்ஷ என்ற ஒரு சிப்பாய் இந்த தண்டனையை கேட்டதும் அவருக்கு கோபம் வருது. தாங்கள் இந்த இதுல வேண்டுமென்றே சிக்க வைக்கப்பட்டு பலிக்கடாவாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவர் கோபப்பட்டு உடனடியாக நீதிவானுக்கு ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, இந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லை, இதை செய்தவர்கள் எல்லாரும் உயர் அதிகாரிகள், அவர்கள் தப்பிட்டார்கள், நாங்கள் இதுக்குள்ள புதைச்சாக்கள் தான் அவர் சொல்றாரு. எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்களாக இந்த பொடியை கொண்டு போய் அங்க புதைத்தவர்கள் மட்டும்தான், அதுதான் எங்களுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு. இது மாதிரி பல நூற்றுக்கணக்கான பொடிகளை அந்த செம்மணி வழியில புதைச்சிருக்கிறோம். எங்களுக்கு இப்படி பொடி அப்பப்ப வரும்போது கொண்டு போய் புதையன்னு சொன்னா நாங்க புதைக்கிறது தான் எங்களுடைய வேலை, உத்தரவிடப்பட்ட வேலையை நாங்க செய்தனாங்களே தவிர இந்த பெண்ணை கொலை செய்ததுலயோ அல்லது துன்புறுத்தினதுலயோ எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுக்கிறார். அப்ப அந்த வாக்குமூலம் என்ன, இது ஒரு பரபரப்பான வழக்காக, கவனம் குவிப்பு பெற்ற ஒரு வழக்காக இருக்கும்போது, அது எல்லா ஊடகங்களினுடைய பார்வையும் அதுல இருக்கும்போது அந்த இடத்துல வச்சு அவர் அப்படி வாக்குமூலம் பெரிய ஒரு விஷயமா போயிடுச்சு. அப்ப அவர் சொல்லும் போது சொன்னது கிட்டத்தட்ட 600-700 பேர் அங்க புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் வாக்குமூலம். அப்ப ஜட்ஜ் நீங்கள் அந்த விஷயத்துல உங்களால் அடையாளம் காண முடியுமான்னு, என்னால் அடையாளம் புதைத்தடங்களை என்னால் அடையாளம் காட்ட முடியும்னு சொல்றேன். அதை எடுத்து அது ஒரு தனி வழக்காக பதிவு செய்யப்பட்டு செம்மணி புதைகுழி வழக்காக மாறுது. செம்மணியில நிகழ்ந்த இது. அதுக்கு பிறகு ராஜபக்ஷ கூட்டி கொண்டு வரப்படுறாரு. இவர் சொல்றது உண்மையா பொய்யா என்ற ஒரு கேள்வி இருக்குத்தான். அந்த கேள்விய உறுதிப்படுத்துறதுக்காக அவரை அப்படி உண்மையாகவே நீங்க புதைச்சனீங்கன்னா அடையாளத்தை காட்டுறாங்க. இப்ப அவர் அப்படி அழைத்து வரப்பட்ட போது அவர் முதல்ல ஒரு இடத்தை காட்டுற, அது இன்றைக்கு செம்மணி மயானம் இருக்கிற செம்மணி வளைவுல இருந்து நல்லூரை நோக்கி வரக்கூடிய, முத்திரை சந்திக்கு வரக்கூடிய அந்த பாதையில செம்மணி மயானத்தில இருந்து ஒரு 150-200 மீட்டர் தூரத்துல வீதியோரமாகவே 2 சடலங்கள் புதைக்கப்பட்டிருந்த இடத்தை அவர் சரியா அடையாளம் காட்டுறார், கொண்டு வந்து காட்டுறார். அப்ப இப்ப அவர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்குது என்றத நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அப்ப அதை விசாரிக்கிறதுக்காக உடனடியாக அவர்கிட்ட வாக்குமூலங்கள் எல்லாம் பெற்று அந்த வழக்கு தோண்டப்படுது. அப்படி தோண்டப்பட்ட வழக்குல அதுதான் ஒரு பெரிய வழக்கு. இப்ப எனக்கு அதனோட ஒரு பர்சனல் கனெக்ட் அல்ல, எமோஷனல் கனெக்ட் என்ன இருக்குன்னா, நான் அந்த நேரம் தான் செய்தியாளராக பத்திரிகை பணியில இணைந்திருந்த காலம். பத்திரிகை அந்த வழக்கு மீது சர்வதேச ஊடகங்களினுடைய எல்லா கவனங்களும் மிக இதா இருந்த ஒரு காலப்பகுதி. ஆனா உள்ளூர் ஊடகங்களாளர்கள் அவ்வளவு ஈஸியா போய் அங்க அந்த செய்தியை இல்லை, அது அவ்வளவு பாதுகாப்பும் இது நிறைந்தது ஒரு பெரிய. அப்ப ஒரே ஒரு செய்தியாளருக்கு மட்டும்தான்
அனுமதி அங்க போறதுக்கு. அப்ப ஒரு உதயன்ல இருந்து ஒரு மூத்த செய்தியாளர் குகநாதன் பின்னால தாக்கப்பட்ட குகநாதன் சொல்றேன் அங்க போறவர் அவருக்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப அவரோட படம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். புகைப்பட பிடிப்பாளரை அனுப்புறதா அல்லது வேற ஒரு செய்தியாளரோட அனுப்புறதா என்ற அடிப்படையில அப்ப எங்களுக்கு ஒரு நிரந்தர புகைப்பட பிடிப்பாளர் இல்லை. ஆனா ஒரு ஸ்டுடியோ வைத்திருந்த ஒருத்தர் வழக்கமா வார இப்ப அவரை எங்களுடைய போட்டோகிராஃபர்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் ஏதாவது பிரச்சனை ஆயினா இது அவருக்குமே அதுல ஒரு அச்சம் தேவையில்லாம தான் நம்பல மாட்டோம். அப்ப என்ன செய்யறதுன்ற போது அவர் சொன்னார், நான் கேமரா தரேன், நீங்க 6வது ஆள் போய் படத்தை எடுங்க. அப்ப அதுக்காக படம் எடுக்கிறதுக்காகத்தான் முதல் என்னுடைய ஸ்டில், அதாவது SLRன்னு சொல்ற அந்த நேரத்துல சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்டர் கேமரா, செட்டிங் கேமரான்னு சொல்லுவேன் நாங்க. அது வரைக்கும் அது எப்படி எடுக்கிறதுன்றதே தெரியாது. உடனடியா நாளைக்கு காலையில செம்மணிக்கு போகணும், முதல் நாள் பின்னேரம் 3 மணிக்கு எனக்கு ட்ரைனிங் பண்ணி அங்க அது என்ன பிரச்சனைனா அது போக்கஸ் கிடையாது. நாங்க தான் போக்கஸ் பண்ணோம். நாங்க போக்கஸ் சரியா பண்ணலைன்னா படம் முழுக்க கலங்கி போய் தான் பெற போகும். ஒன்னும் தெளிவா இருக்கு. அப்ப அந்த போக்கஸிங் என்ன செய்யறது? அப்ப அவர் தெளிவா எனக்கு சொல்லிவிட்டேன். நல்ல அந்த பாலபாடம் மாதிரி ஞாபகமா இருக்கு. ஒரு ஆளை எடுக்க போறீங்கன்னா அவர்கிட்ட செயின் போட்டிருப்பாருன்னா அந்த செயின் இங்க 2ஆ தெரியும். அது 2ம் ஒண்டா விரும்புறீங்க லென்ஸா வடிவா திருப்பி அது முறிவில்லாம நேரா எடுக்கணும். அப்படி செயின் போர்டு இல்லைன்னா கொலரோ அல்லது இந்த ஏதாவது ஒரு லைனா பிடிச்சு கொள்ளுங்க. இதுதான் அவர் சொல்லி அந்த பாலபாடம். சரிதானே? அப்ப நாங்க போறது கிரேவ் யார்டுக்கு, அங்க போய் எங்க செயினை தேடி பிடிக்கிறேன். நீங்க எலும்ப போக்கஸ் பண்ணி எலும்பு நேரா இருக்க எங்க போட்டோகிராபி எங்க படிக்கிறோம் அது புரிஞ்செலும்பா இருக்கும். அதை நேரம் அப்படிதான் போட்டோகிராபி படிச்சேன். ஒரு பத்திரிகையாளனுடைய அனுபவத்துல யோசிச்சு முதல் போக்கஸிங் எங்க வளர்றோம்னா எலும்பு முறியாம நேரா வர்றதுக்கு லென்ஸை திருப்பணும். இப்படித்தான் அதை போக்கஸ் முறிஞ்ச எலும்புகளுக்கு மாத்தி போய் அப்படி. அதனால எனக்கு அதுல ஒரு பெரிய சம்பவம், உணர்ச்சி மிகுந்த சம்பவம், அதனுடைய நேரடி சாட்சியாக களத்துல மொத்தமும் பார்த்திருக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது என்னன்னா, அந்த வழக்கு நீண்ட காலமா போச்சுது. அது அந்த சோதனை நடவடிக்கைகளே நீண்ட நாட்கள் போனது. முதல் நாள் ஆர்வமா இருந்த பத்திரிகையாளர்கள் போக போக குறைய தொடங்கினார். கடைசியில என்ன ஆயிட்டுதுன்னா, எங்களுடைய அலுவலகத்துல இருந்தே நான் மட்டும்தான் அங்க போறாள. அப்ப அங்க இருக்கிற கொழும்புல இருந்து வந்திருக்கக்கூடிய புலனாய்வாளர்கள் அவர்கள் எல்லாமே வேற வழியில தான், ஏதாவது வழியிலன்னா செய்தியை காலையிலேயே வாசிச்சிருப்பேன் நாங்க என்ன செய்தி போட்டிருக்கிறோம் பண்றது. அப்ப அவர்களுக்கு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நாளும் பேனர் ஹெட் போட்டீங்க, இப்ப சிங்கிள் குளத்துக்கு வந்துட்டீங்க சரி என்று கேட்பேன். மேலும் ஒரு மனித அடையாளம் காணப்பட்ட அதுல இன்று தோண்டினதுல ஒன்றும் கிடைக்கல. இந்த லெவல்ல போய்கொண்டிருந்த செய்தி அந்த காலம். அப்ப நான் மட்டும்தான் அவ்வளவு தொடர்ச்சியாக தொடர்ந்து கடைசி வரைக்கும் அந்த தோண்டல் பணி நடந்து கொண்டிருந்த போதும் கூட ஒவ்வொரு நாளும் போய் ரிப்போர்ட் பண்ற ஒரு ஆளா இருந்திருக்கிறேன். அந்த கடைசி பகுதியில நாங்களும் ஊடகத்துறைக்குள்ள நீங்க உள்ள நுழைகிற கால பகுதி அந்த அதனால எனக்கு அது அந்த நிகழ்வு மீது ஒரு நேரடி சாட்சியாக நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 நபர்களுக்கான முழுமையான எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அடையாளப்படுத்தப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு. அதுக்கு பிறகு அவர் பல இடங்கள்ல காட்டியிருக்கிறார். அந்த அரியாலை, இப்ப கிழக்கரியாலைக்கு போறப்போ ரோட்டுக்கு பக்கத்துல இருந்தா அது கங்கால இருக்கிற ஒரு கோயிலுக்கு பக்கத்துல, இந்த பக்கத்துல ராணுவ முகாம் இருந்த இந்த முளவச்சந்தியனோ சொல்வார்கள். இப்ப மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அடுத்த சந்தி, அந்த சந்தியில ஒரு ராணுவ முகாம் இருந்தது. அதனுடைய பின்புறங்கள் அப்படியெல்லாம் பல இடங்கள் அவர் அடையாளம் காட்டினவர். ஆனா அந்த இடங்கள்ல எல்லாம் ஜேசிபி அதெல்லாம் வச்சு தோண்டி பார்த்த போது எலும்புகளோ அல்லது எச்சங்களோ இருக்கல. அகற்றப்படுறதுக்கான சாத்தியம் உங்களுக்கு அந்த நிலவ அமைப்புகளை பார்க்குற அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இல்ல, அந்த நேரத்துல பல விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. ஏன்னா அது நில அமைப்புகள் நாங்க வரும் கண்ணால பார்த்து அதை இதன் இருக்க முடியாது. ஏனென்றா
இப்ப நாங்க சொல்லுற வேகத்துல நிகழ்வுகள் நடக்காது. அவர் ஒரு இடம் இருக்குதுன்னு வாக்குமூலம் கொடுத்தாருன்னா பிறகு அதற்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆகும். அவர்களுடைய நீதிமன்ற நடவடிக்கைகள், விசாரணைகள், அது இது எல்லாம் முடிச்சு வர்றது. அதுக்கு அவர் சொன்ன அடுத்த நாளே அந்த நீங்க சொல்ற மாதிரி கிண்டி கிளறி போட்டு திருப்பி மூடி இருந்தா நாங்க போகும்போது அது வெற்று கண்களால அதை பார்க்க முடியாது. இப்படிதான் மற்றது அவர் சொன்னா பிறகுதான் போய் எந்த இடத்துல அகற்றோன்மெண்ட் இல்ல இவர் மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. முதல் ஆரம்பிக்கும் போது அங்க வாய் விட்டோன்னே இல்லாட்டி இங்க முதலாவது எலும்பு கூட அவர் கொண்டு வந்து காட்டினோன்னே அகற்றத்துக்கான நிகழ்ந்து இருக்கலாம். அதை மறக்கிறதுக்கு இல்ல. ஆனா அந்த கால பகுதியில பல செய்திகள் நாங்கள் ஊடகங்கள்லயே பிரசுரிச்சிருக்கிறோம். என்ன என்றால் புகைக்குது, இரவிரவா சில செம்மணி பகுதிகளில் புகை எழும்புது, அப்படி இருந்தா இந்த மாதிரி எரிச்சு அப்படி நிகழ்ந்திருக்கலாம். மற்றது சில இடங்கள்ல அசிட் ஊற்றி அழிக்கப்படுது, அப்படி என்றெல்லாம் கதைகள். இதெல்லாம் மக்கள் மத்தியில அந்த நேரம் பெருசா உலாவி கொண்டிருந்த கதைகள். அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குது என்றதுக்கான ஆதாரபூர்வமான தகவல்கள் இல்லை என்றாலும் அதெல்லாம் நிகழ்ந்தே இருக்காது என்று மறக்கிறதுக்கும் ஆதாரபூர்வமா எதுவும் இல்லை. ஆனா இப்படி இருந்த ஒரு காலப்பகுதி அது. அப்ப அந்த 15 எலும்புகள் அங்க பலர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டார்கள் என்றதுக்கான உறுதியான ஆதாரங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை சொன்ன ராஜபக்ஷ என்றவருக்கு இராணுவத்துக்குள்ள இருந்த போது இப்படி பலர் கொன்று புதைக்கப்படுகிறார்கள் என்றது தெரிஞ்சிருக்கும். பல நூற்றுக்கணக்கானவர்கள் புதைக்கப்படுகிறார்கள் என்றது தெரிஞ்சு. ஆனா அவ்வளவு பேரையும் இவர் புதைச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. அப்ப அவர் எங்க எல்லாம் புதைத்தாரோ அதை மட்டும்தான் அவரால் அடையாளம் காட்ட முடிந்திருக்கு. மீதி எல்லாம் அவருடைய ஒரு கேள்வி சேவையன்லதான் அவர் ஏதாவது சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. பர்சனலி தான் எங்க எல்லாம் 15 இடங்கள்ல முதல்ல காட்டின அடையாளம் காட்டின எல்லா இடங்கள்லயும் உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. பிறகு கடைசி நேரத்துல காட்டின இடங்கள்ல அதுக்குள்ள பெரிய என்ன கேள்வி, 600 பேர் என்ன இவர் இப்ப ஒரு 3 மாசத்துக்கு கிட்டவா காட்டின இடங்கள்ல இருந்து ஒவ்வொரு குழியையும் அவர் அடையாளம் காட்டும் போதும் அதை ப்ராசஸ் பண்ணி அது ஒரு சர்வதேச தர நியமங்களுக்கு ஏற்ப செய்யப்பட்டது. அப்படி செய்யும் போது அவர்கள் அந்த சாயில் டெஸ்டுக்கான மாதிரிகள் எடுத்தார்கள். சாயில் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனா நீதிமன்றத்துல அந்த ரிப்போர்ட்டுகள் வந்ததா எனக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரிகள் ஏன் எடுக்கப்பட்டதுன்னா இந்த மண்பட பண்ணப்பட்டிருக்குதான்றது அதுல தெரியும் என்றதுக்காக தான். அந்த நிலம் குழம்பப்பட்டிருக்கா இதுக்கு முதல்ல என்றதை அவர்கள் பார்க்க முடியும் என்றதுக்காக. ஆனா அந்த எல்லா இடங்கள்லயும் பிறகு தெரியும். முதல்ல நாங்க எப்படி செய்திக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அது மாதிரி எல்லாத்துலயுமே ஆரம்பத்துல இருக்கிற முக்கியத்துவம் பின்னுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுதா, எல்லா இடத்துலயுமே சாயில் டெஸ்ட் செய்யப்பட்டுதான்றதெல்லாம் தெரியும். ஆனா மாதிரிகள் எல்லா இடம் ஒரு இடத்தை தோன்றதுக்கு முதல்ல இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்களும் சட்ட மருத்துவ அதிகாரிகளும் அந்த மாதிரிகள் எல்லாத்தையுமே சேகரித்து கொண்டவர். ஏன்னா இவ்வளவு நடந்ததா இல்லையான்னு எல்லாம் சொன்னா டிஎன்ஏ டெஸ்டுக்கான மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு அதுக்கெல்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அந்த எடுக்கப்பட்ட எலும்புகள் யாருக்குரியது என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு அவர்களுடைய உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்றவர்களுடைய டிஎன்ஏ மாதிரிகளும் இந்த டிஎன்ஏ மாதிரிகளும் எல்லாம் சேகரிக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு அந்த வழக்குகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. சரிதான், அது ஒரு பகுதியில இருக்கு. அப்படி மாதிரிகள் எடுத்து எல்லாமும் முறைப்படிதான் அந்த விசாரணை நடந்தது. ஆரம்பத்துல சர்வதேச கண்காணிப்பாளர்கள், சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஆட்கள், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்று சொல்ற மனித உரிமை கண்காணிப்பகத்தினுடைய ஆட்கள் என்று பல வெளிநாட்டு ஆட்கள் வந்தது. பல வெளிநாட்டு ஊடகங்களுமே இங்க இது அப்படி நடக்குது, முறையா நடக்குதா இல்லையான்றதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இதுல இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லணும். இந்த வழக்க செம்மணி வழக்க விசாரிக்கிறதுக்கு முதல்ல நீதிபதிகள் நியமிக்கணும். இந்த வழக்குக்காக அந்த மாதிரி ஒரு நீதிபதிய இங்க நீதிவான் நீதிமன்றத்துல உண்மையா நீதிவான் நீதிமன்றம் தான் அந்த விசாரணைகளை நடத்த வேண்டும். ஆனா அப்படி அவர்கள் அதுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூன்றதுனாலயும் தங்களுக்கான அச்சுறுத்தல் காரணமாக பலர் அதுல இருந்து விலகி போறதுக்கு பிறகு பல நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அதை ஏற்க மாட்டோம்ன்றதுக்கு பிறகு அந்த விசாரணையை நடத்துறதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் ஒருவர்
ஒருவர் அல்ல, அவர் தான் கடைசியில வந்து அந்த விசாரணையை தொடக்கி அதெல்லாம் நிகழ்த்தினவர். அவர் வந்து இளஞ்செழியன். இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டிய நேரத்துல அதை கொடுக்கப்படாததன் காரணமாக, தாமதப்படுத்தப்பட்டதன் காரணமாக அவர் ஓய்வு பெற்று செல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்ட இளஞ்செழியன். அவரையும் நான் அங்கதான் முதல்ல சந்திக்கிறேன். சரிதானே? அவர் அங்க வந்து அந்த செம்மணி வழக்குகளை பொறுப்பேற்று துணிகரமாக விசாரணைக்கு உட்படுத்திய முதலாவது ஒரு நீதிவான். அந்த விசாரணைகள் நிகழ்த்தப்பட்ட போது செம்மணி புதைகுழிகளுக்குள்ள பல நூற்றுக்கணக்கானவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவ்வளவு பரபரப்பாக இருந்த போது 2001 சமாதான பேச்சுவார்த்தைகள் என்றது ஆரம்பிக்குது. புலிகளுக்கும் இவருக்கும் இடையில ஆரம்பிச்சு அது ஒரு பக்கத்தால போகுது. அப்படி போகிற காலப்பகுதியில இது மெல்ல மெல்ல இதனுடைய முக்கியத்துவம் கொஞ்சம் குறையுது. நான் இதை பற்றி தமிழ்ச்செல்வனுடைய ஒரு தடவை கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் சரிதான், ஆனா செம்மணி புதைகுழிகளை அப்படி விட்டு கொடுக்க முடிஞ்சது உங்களால, ஏன்னா நீங்க அதையோட நிபந்தனையாகவும் வச்சிருக்க வேணும் இல்லையா பேச்சு மேசையில அப்படின்னு, அதாவது அது சரியா விசாரிக்கப்பட வேணும். அப்ப அவர் சொன்ன அதுக்கான விளக்கமாக இருந்தது என்னன்னா, எல்லா விஷயங்களையும் நாங்கள் இறுக்கி பிடிச்சு கொண்டே இருந்தால் எங்களால நகர முடியாது, முன்னோக்கி நகர முடியாது. நாங்க அதை விட்டுடுவோம் என்ற அர்த்தம் இல்ல, அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனா இப்ப அதை ஒரு நிபந்தனையாக முன்வைத்து நாங்கள் பேச்சு மேசைக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால நாங்க அதை நிபந்தனையாக முன்வைக்கல. ஆனா நாங்கள் உறுதியாகவே அதுல அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேணும்ன்றதுல நாங்கள் எப்போதுமே உறுதியாக இருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த காலகட்டத்துல சமாதான பேச்சுக்கள் வரும்போது அதனுடைய முக்கியத்துவம் கொஞ்சம் பின்தள்ளப்படுது. ஏன்னா எல்லாரும் பிரச்சனை தீரப்போது சமாதானம், 2 பகுதியும் ஒப்பந்தங்கள் எல்லாம் எழுதியாச்சு அப்படி இப்படி என்ற ஒரு சூழல் இருக்கும்போது இந்த வழக்கு வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து அனுராதபுரம் நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுது. அப்ப அனுராதபுரம் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, இங்க விடுதலை புலிகளுடைய அச்சுறுத்தல் இருக்குது. அதாவது சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருக்கிற ராணுவ அதிகாரிகளும் ராணுவத்தினரும் வந்து வழக்குக்காக இங்க வந்து போறதுன்றது அச்சுறுத்தலானது அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி அனுராதபுரத்துக்கு மாற்றப்படுது. அனுராதபுரத்துக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு என்ன ஆயிட்டுதுன்னா, இங்க இருந்து உறவினர்கள் அங்க ஒவ்வொரு தவணைக்கு போறது, இங்க அவர்களுக்காக வாதிட்ட வக்கீல்கள் வந்து அது வரைக்கும் யாழ்ப்பாணத்து சட்டத்திறனிகள் இலவசமாகத்தான் வாதாடி கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக காசு வாங்கி அப்படியே நடக்கல. அநேகமா எல்லா சட்டத்தரணிகளுமே அந்த வழக்குக்காக தோன்றுகின்ற ஒரு நிலைமை தான் இருந்தது நீதிமன்றங்கள். இப்ப அவர்கள் மெனக்கட்டு இங்க இருந்து அங்க போறதுக்கான வாய்ப்புகள்ல இருந்த சிக்கல்கள் காரணமாகவும் ஒரு சில தவணைகளுக்கு அப்படி நிகழ்ந்திருக்குது. தவணைக்காக போயிட்டு சார். ஆனா அதுக்கு பிறகு என்ன ஆயிட்டுதுன்னா, அந்த வழக்க பற்றிய இப்படி இந்த நடைமுறை சிக்கல்கள் காரணமாக அந்த வழக்கு என்ன ஆச்சுது என்று இன்றைக்கு தெரியாது. இன்றைக்கு எந்த சட்டத்தரன்கிட்டையும் அதை பற்றி தகவல் இல்லை, இன்றைக்கு எந்த அரசியல்வாதிகள்கிட்டையும் அதை பற்றி தகவல் இல்லை, எந்த பத்திரிகையாளர்கள்ட்டையும் கூட அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. அது கிடப்பில போடப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுது அனுராதபுரம். சரி, அந்த அனுராதபுரம் நீதிமன்றத்துல போய் அதை தேடி எடுக்கிறதுக்கான அந்த வழக்கினுடைய இலக்கம் என்ன என்று கேட்டா அது கூட யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நான் அதை ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கு திருப்பி அதை வழக்கு ஏதாவது கிண்டி கலர்றதுக்கான வாய்ப்புக்கு அந்த பழைய வழக்காவன கண்டிப்பா அப்படி அதை தேடி எடுக்கிறதுக்கு கூட முடியாத ஒரு சூழல்லாம் இருக்கு. எங்கேயாவது உறவினர்கள் சில நேரங்கள்ல தங்கள் மத்தியில வச்சிருக்கலாம், இனி அவர்களை தேடி பிடிச்சு அந்த திகதிகள்ல யாழ் நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய ஆவணங்களை கிண்டி கிளறி எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அப்பவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் அதுக்கு பிறகான 2000 நாங்கள் திருப்பி ஒரு சண்டை வந்து அதுல நிறைய இதுகள் எல்லாம் யாழ்ப்பாண ஆவணங்கள்ல இருக்காதுன்னா வழக்கேடு அப்படியே அங்க அனுப்பப்பட்டிருக்கும். ஏதாவது ரெக்கார்ட்ல இருந்தாலும் இருக்கலாம், ரெஜிஸ்டர்ல இருந்தாலும் இருக்கும். அப்படி ஒரு முயற்சியை செய்து பார்த்தாங்க இல்ல என்ற மாதிரிதான் தகவல். பார்க்கலாம். நீங்கள் யாராவது உண்மையிலேயே இது தொடர்பான தொடர்புகள் இல்லாத தொடர்ச்சியான விஷயங்கள், தகவல்கள், ஆவணங்கள் இருந்தா நீங்கள் இந்த வழக்கேட்டு எண்ண வந்து அட்லீஸ்ட் அதன்லயோ அல்லது நேரடியானாலும் தந்தா நாங்க தேடி அந்த வழக்கினுடைய நிலை என்னன்றதை அறிகிறதுக்கு இன்றைக்கு சில
சட்டங்கள் ஆட்டிய அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் அதை தேடலாம். இல்ல ஒரு சட்டத்தரணிய வச்சு கூட அதை தேடி பார்க்கலாம். என்ன நடந்தது, ஆக குறைந்தது என்ன நடந்திருக்குன்னு அது அப்படி இல்ல, அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேணும்ன்றது ஒன்று இருக்குதானே. கண்டிப்பா இங்க நீதி நிலைநாட்டப்படாம விட்டதும், இங்க இந்த மனித உரிமைகள் இலங்கையில எப்போதுமே தெரிவிக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு, குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் மன்னிப்பல்ல தண்டிக்கப்படாமல் விடப்படுகிற ஒரு போக்கு வந்து தொடர்ச்சியாக இருக்கு. அந்த போக்கினுடைய காரணமாக தான் இறுதி போர்ல ஒரு பெரும் இனப்படுகொலைய அவர்கள் இங்க யாரும் தண்டிக்கப்படல. தாங்கள் காப்பாற்றப்படுவோம் அல்லது அப்படி தாங்கள் அத்துமீறது ஒரு தவறே அல்ல என்றது வந்து அவர்களுடைய மனங்கள்ல பதிய வைக்கப்பட்டிருந்ததுனாலதான் அவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு. இப்ப நாங்கள் அந்த மனித உரிமை மீறல்களுக்காக நீதியும் நியாயமும் கேட்கிற அதே நேரத்துல செம்மணி புதைகுழிகள் மீதும் அந்த நீதியும் நியாயமும் கேட்கப்பட வேணும். சரி, இது செம்மணியினுடைய வரலாறு, அதனுடைய ஹிஸ்டரி, இந்த வழக்கு சம்பந்தமானது. இப்ப ஏன் இதை பற்றி திடீரென்று பேச வேண்டி இருக்குது என்றால், செம்மணி என்றது யாழ்ப்பாணத்துக்குள்ள நுழையறதுக்கான ஒரு வாசல். அது ரெண்டு பக்கமாக வருது. ஒன்று அரியால பக்கமாக வருகிற ஒரு பாதை, அது நேர கச்சேரி ஊடாக வந்து இன்னொன்று நல்லூர் பக்கமாக வந்து நல்லூருக்கு வந்து நல்லூர் மூலமாக யாழ் நகரை அடையக்கூடிய பாதை. இந்த ரெண்டு பாதைக்கும் இடைப்பட்ட அந்த பாதையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த சடலங்கள் புதைக்கப்பட்டது. அதனால அந்த பகுதி முழுவதும் செம்மணி புதைகுழிகளாக அடையாளம் காணப்பட்டது. ஏனென்னா அதுல ஒரு பகுதியில செம்மணி சுடலை இருக்கு, செம்மணி வயல்வெளியும் ரெண்டு சுடலை இருக்குது. செம்மணி வயல்வெளியும் செம்மணி சுடலையும் இருக்கிறதுனால இந்த புதைகுழி செம்மணி புதைகுழியாக அடையாளப்படுத்தப்பட்டது. என்ன, அந்த பக்கமாகத்தான், அதாவது செம்மணி அந்த யாழ் நகருக்குள்ள நுழைகிற வாசல்ல இருந்து நல்லூர் பக்கமாக வருகிற பாதையில ரெண்டு பக்கமும் தான் முதல்ல அடையாளம் காணப்பட்டது சடலங்கள் என்றதுனால அந்த பகுதி செம்மணி பகுதி என்று அழைக்கப்பட்டதுனால இது செம்மணி புதைகுழி என்று சொல்லப்பட்டது. இப்ப என்ன, மிக அண்மையில ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னதாக யாழ்ப்பாண பக்கமாக வரக்கூடிய அரியாலை பக்கமாக வரக்கூடிய பாதையில இன்னொரு சுடலை இருக்குது. அதுக்கு பேர் அரியாலை சிந்து பாத்தி மயானம். வீதியினுடைய எந்த பக்கமாக செம்மணி சுடலை இருக்குது, வீதியினுடைய எந்த பக்கமாக அரியாலை சிந்து பாத்தி மயானம் இருக்குது. இந்த சிந்து பாத்தி மயானத்துக்குள்ள ஏதோ ஒரு கட்டட வேலைகளுக்காக, கட்டுமான வேலைகளுக்காக தோண்டிய போது அங்க பல மனித எலும்பு எச்சங்கள் கிடைக்கப்பட்டதால அத பிறகு முதல்ல அவர்கள் அலட்சியப்படுத்த முயற்சி செய்திருக்கணும் போல இருக்குது. ஆனா பிறகு செய்திகள் வந்ததுக்கு பிறகு ஒருவாறு அது நீதிமன்றத்துக்கும் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டு இப்ப நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு வந்த நிலைமை ஒன்று இருக்குது. பிரச்சனை என்னன்னா, இந்த சிந்து பாத்தி மயானம்ன்றது இந்து மயானம். அப்ப இந்து மயானம் ஒன்றுக்குள்ள எப்படி மனித எலும்புகள் ஒரு இடத்துல குவியலாக வந்து கிடைக்க முடியும் என்றது ஒரு கேள்வியா இருக்குது. ஆனா அங்க சில கிறிஸ்தவர்களுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம். சட்ட தேவைக்காக இந்துக்களுடைய சடலங்களும் கூட நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைய புதைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அப்படி புதைக்கப்படுற இடத்தை தான் அந்த புதைகுழிகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் கட்டுமான பணி செய்ய போறது இல்ல தானே, அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். கண்டிப்பா கட்டிய கட்டுமானங்கள் அதுக்கு மேல இருக்கும். அப்படி இப்படி ஒருவேளை அப்படி இல்லாததும் இருக்கலாம். ஆனா இப்ப அந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய எலும்பு எச்சங்கள், மனித எலும்பு எச்சங்கள் என்றது ஒரு நீதிமன்றம் விசாரணைகளுக்கு அடிப்படையில் அதுல இருக்கிறது மனித எலும்பு எச்சங்கள் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப இப்ப சந்தேகமும் கேள்வியும் என்னவாக இருக்குது என்றால், ஒருவேளை செம்மணி புதைகுழிகள் பற்றிய செய்திகள் வெளியான போது இந்த புதைகுழிகள்ல புதைக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து எல்லாம் கிளறப்பட்டு எடுத்து கொண்டு போய் வேறு இடங்கள்ல புதைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட கதைகள் உண்மையாக இருக்கலாமோ, ஒருவேளை அவையெல்லாம் இந்த சிந்து பாத்தி மயானத்துலதான் புதைக்கப்பட்டிருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆகவே அது விசாரிக்கப்பட வேணும் என்று. அப்ப அந்த இப்ப அங்க அடையாளங்கள் தண்டனை கொடுக்கப்பட்ட ராஜபக்ஷ மாதிரியான வேற சில சிப்பாய்கள் மூலம் புதைக்கப்பட்டதா, அங்கேயும் புதைக்கப்பட்டிருக்கலாம், புதைக்கப்பட்டதா கூட இருக்கலாம். அத அந்த எனக்கு ஞாபகம் இருக்கிறதன்படி அதற்கு அருகில தோண்டி பார்த்ததாக ஞாபகங்கள் இருக்குது.
ஆனா மயானத்துக்கு உள்ள தோன்றி பார்த்ததாக இல்ல. ஆகவே ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம் மயானத்துக்குள்ள. ஏன்னா மயானம் என்று இருக்கும்போது அதுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ற அடிப்படையில அவர் ராஜபக்ஷ அடையாளம் காட்டின இடங்கள்ல தான் தோண்டி பார்க்கப்பட்டது. ஆனா அவர் அடையாளம் காட்டி சடலங்களாக மீட்கப்பட்ட பெரும்பாலான சடலங்கள் எங்க மீட்கப்பட்டதுன்னா இந்த ஒரு வி ஷேப்ல அந்த இடம் இருக்கு, அதுல அந்த ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கு பின்புறமாக சடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. அந்த வி ஆக பாத பிரிகிற இடத்துல இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழ்ப்பகுதிகள் பல சடலங்கள் புதைக்கப்பட்டிருந்து மீட்கப்பட்டிருக்கு. அதுலதான் கூடுதலான சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வீதியினுடைய அந்த பக்கம் உப்பளத்துக்காக அந்த பகுதியில் சடலங்கள் அவரால் காட்டப்பட்டு மீட்கப்பட்டது. வேற பல இடங்கள்ல நம்ம சொன்ன மாதிரி காட்டப்பட்ட இடங்கள்ல தோண்டி பார்க்க குத்த போது எதுவும் இருக்க இல்லை என்று. ஆக இந்த சுற்றாடலே ஒரு விதமான, ஏன்னா 600-700 பேர் அங்க புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் இருக்கும்போது எங்க வேணுமென்றாலும் அவர்களுடைய யாரோ ஒருவருடைய சடலம் இருக்கலாம், சிலருடைய சடலங்கள் இருக்கலாம் என்ற ஐயம் இருக்கிறதன் காரணமாக இப்ப அது திரும்பவும் வந்திருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமாக என்னன்னா அதை பற்றி ஒரு கட்சி தான் அவதானம் செலுத்தி இருக்கு நினைக்கிறேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் அதை பற்றி ஆரம்பத்துல தந்தை செய்த பணியை இப்ப மகன் செய்யறாரோ தெரியும் இருக்கலாம். ஆனா அவர்கள் அப்படி இல்லையே. இந்த அரசியல்ல இது எப்படி மறைக்கடிக்கப்படக்கூடிய ஒரு சம்பவம் என்றது எனக்கு கேள்வி. இன்றைக்கு அதை விட பெரிய குற்றம் நிகழ்ந்திருக்குது என்றதுக்காக முன்னர் நிகழ்ந்தது குற்றம் இல்லை என்றோ அல்லது அது சிறிய குற்றம் எண்ணிக்கை காரணம் அல்ல. இப்ப நாங்கள் இனப்படுகொலைன்னு சொல்றோம், அதுக்கு சொல்ற அந்த வரையறைகள்லயே சொல்லி நம்ம என்னன்னா இனப்படுகொலையை நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவு பேர் இறந்தார்கள் அல்லது எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள் என்றதல்ல, அது உள்நோக்கம் என்ன. அதுக்கு ஒரே ஒருத்தருடைய கொலை கூட அந்த இனப்படுகொலை என்று நிரூபிக்கிறதுக்கு போதுமானதுன்னு சொல்லிவிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே ஒரு எண்ணிக்கை அடிப்படையில மட்டும் இந்த நீதிக்கான போராட்டம் கவனம் திருப்பப்படக்கூடாது. இல்ல இது இன்னும் கூட அதுக்கு வெளிச்சேக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்கள் பின்னர் கதைக்கிற எங்களோட முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் அதெல்லாம் ஒரு யுத்த சூழல்ல நடந்ததாக மாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. இது அப்படி இல்லை. இது முழுமையான ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகள்ல ராணுவத்தினரால நிறைய பேர் அந்த காணாமலாக்கப்பட்ட நிறைய பேர் வீடுகள்ல போய் அழைச்சு கொண்டு வந்தது. குறிக்கப்பட்ட வயதினர் அது ஆண் பெண் இருபாலரும் கொசோவோல நிகழ்ந்ததாக பொஸ்னிய செர்பிய இனப்படுகொலைகள்ல அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான விடயமாக இருந்தது. ஒரு கிராமத்துக்குள்ள ரீப்ரொடக்டிவுக்குரிய, அதாவது இனப்பெருக்கம் செய்வதற்கு தகுதியான இளைஞர்கள் அந்த வயசுக்கு, அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களையும் 10 வயதுக்கு கீழ்பட்டவர்களையும் மட்டும் ஆண்களை விட்டுட்டு மீதி ஆண்கள் எல்லாம் அந்த கிராமத்துல இருந்து கொல்லப்பட்டார்கள். அப்ப இது இனப்படுகொலை தான் என்றதை எப்படி அவர்கள் நிரூபிக்கிறார்கள்னா, இவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள்னா இவர்கள் இல்லாமல் நோக்கத்தில் 10 வயதுக்கு குறைந்தவர்களை அவர்கள் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள முடியும் தங்களுடையவர்கள். மீதி எல்லாம் யார் பெண்கள்லாம் இருக்கணும், பெண்களை இனக்கலப்பு செய்யறதன் மூலமா அவர்களுடைய தூய்மைவாதத்தை உடைக்கிறது. சரிதானே? அப்ப இது ஒரு இனப்படுகொலை. இங்கே அதுக்கு நிகரான ஒரு சம்பவம் சட்ட ரீதியாக பல வாதங்கள் முன்வைக்கப்படலாம் இது இப்ப நான் சொல்ற விஷயத்துக்கு. ஆனா நான் என்ன அதனுடைய ஒரு சிமிலாரிட்டியை நாங்க இங்கே காட்டக்கூடியதா இருக்கும். இங்க எல்லாரும் முழுக்க எலிமினேட் பண்ணப்பட்டுட்டார்கள் இல்ல, ஆனா பல நூற்றுக்கணக்கான அந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் அங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சரிதானே? அவர்கள்லாம் இலக்கு. அப்ப அதுல ஒரு இனப்படுகளுடைய சாயம் அங்க இருக்கக்கூடிய அது பற்றியெல்லாம் நாங்கள் இன்றைக்கு அக்கறைப்படவே இல்லை. நாங்கள் அதை பற்றி கணக்கிலேயே எடுத்துக்கொள்றது இல்லை, பேசுறதே இல்லை. செம்மணி புதைகுழி ஞாபகார்த்தம் என்றதே இன்றைக்கு இல்லாம போயிட்டுது. அரசியல் அதுக்கான ஒரு வைவாகமே இல்லாம போன ஒரு நிலைமையை பாக்குறோம். அது ஒரு மிக மோசமான நிலைமை. சில மாவீர தினம் திலீபன் என்ன தினங்களை கொண்டாடுறதுக்கு சண்டை பிடிக்கிறார்கள். நான் தான் செய்யணும், நீ தானே செய்யணும், அந்த மாவீரர் மயானம் எனக்கு, இந்த மாவீரம் எனக்கு என்று சொல்லி சண்டை பிடிக்கிறார்கள். இதுகளை மறந்து போனதுன்றது மேலே வேதனைக்குரிய விஷயம். பார்க்கலாம். இன்றைய எங்களுடைய இந்த முன்னெடுப்பு, நீங்கள் ஒரு நேரடி
சாட்சியாக இருக்கிறீங்கள் அந்த புதைகுழிகள் தொடர்பாக. இன்றைய இந்த நாட்டு நடப்பு வந்து இது தொடர்பான ஒரு என்ன சொல்றது விழிப்புணர்வை மக்கள்கிட்ட இன்றைய தலைமுறைக்கு அதை பற்றி ஒரு முழுமையான விவரத்தையும் விழிப்புணர்வையும் கொடுத்தா நல்லா இருக்கும். ஒன்று ரெண்டாவது மற்றது இப்ப இது தொடர்பா மறந்து போயிருக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள்ட்டையும் ஒரு சின்ன கவனத்தை திருப்பமாண்டு பார்க்கலாம். அதே மாதிரி நாங்கள் முதலே இன்னொன்று தேர்தல் காலம், இது தேர்தலுக்கு அவர்கள் அரசியல் பேசுறதுக்கு ஏதாவது வேணும். அதுக்காக சிந்து பாத்தியில இருந்தாவது அவர்கள் எதையாவது கிளப்பி செய்யலாம் என்றது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அதன் மூலம் நீதி கிடைச்சது என்றால் அது நல்லதுதான். அவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக செய்கிறார்கள் கூட அந்த அரசியல் மூலம் நிலைமையில்தான் நாங்கள் இருக்கிறோம். முதலே கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க உங்களுக்கு இந்த வழக்குகள் தொடர்பான ஆவணங்கள் அல்லது தொடர்பான உரிய தகவல்கள் யார்கிட்டையும் இருக்கும் என்று சொன்னால் எங்களோட தொடர்பு எல்லாம், இல்லாட்டி இதுலயே கீழே கமெண்ட்ல அது தொடர்பான வழக்குகள் முக்கியமா அப்படியான ஏதாவது உருக்கமான ஆவணங்கள் ஏதாவது இல்லாட்டி தொடர்பான தகவல்கள் இருந்தா கூட எங்களோட தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.